நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் குங்குமம் ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, எப்படியோ ஒரு வழியா பண்ண தப்பு எல்லாமே வெளியே வந்துருச்சு. இப்ப என்னடா பண்றது, நம்ம எப்படிடா தப்பிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் புரியாம ஒன்றும் தெரியாம குழப்பத்துல குழம்பி போயிட்டு இருக்காங்க நம்ம அஞ்சலி. ஆனா அஞ்சலிக்கு சரியான ஆப்பு வைக்கிறதுக்கு யாரு கரெக்டான ஆளு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா வேற யாரு, நம்ம இலக்கியாதாங்க. இலக்கியா செய்கைகள் எல்லாமே வேற லெவல்ல இருக்கும், தரமான செய்கைகளா இருக்கும். கரெக்டா இப்போ வந்து நீ என்கிட்ட தானே காட்ட மாட்டேன், பைரவியா மறுபக்கம் ஜானகத்தையும் மேலுக்கு வர வச்சா நீ காட்டிதான் ஆகணும். அப்பயும் நீ மறைச்சானா அப்போ உங்ககிட்ட இருக்கிற லீல எல்லாமே தெரிய வந்துடும்ல அப்படின்னு சொல்லிட்டு கீழே வர வைக்கிறோம். உடனே அந்த போனை தூக்கி உடச்சிட்டு இலக்கியா எதுக்கு என் போனை உடச்சுன்னு ஒரு டிராமா போட ஆரம்பிக்கிறோம். ஓடோடோடோடா அஞ்சலி வேற மாதிரி டிராமா அஞ்சலி இதெல்லாம் அப்படின்னு சொல்ல பாத்தீங்களா பைரவி கிட்ட அப்படியே சும்மா அத்தை இவன் என்ன சொன்னா தெரியுமா, நான் என்ன சொன்னாலும் நம்புவாங்க. முக்கியமா அந்த பைரவி இருக்காங்க, அவங்க ஒரு மக்கு சாம்பிராணி, அவங்களும் என்ன சொன்னாலும் நம்புவாங்க. இப்ப பாக்குறியா உன் மேல எப்படி பழி போடுறேன், அவங்களும் எப்படி நம்பினு வாலாட்டு என் பேச்சை கேட்டுன்னு வராங்க பாக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா, அதே மாதிரிதான் நீங்களும் வந்து கேக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, யாரா பாத்துரு இன்னாடி சொன்னேன்னு சொல்லிட்டு பைரவி ஒரு பக்கம் கோவப்பட உடனே பாக்கணுமே வீடியோ அதை பைரவி காட்டுறாங்க. இந்த பாத்துக்கு அவ என்னென்ன பண்ணா என்னென்ன பண்ணான்னு சொல்லிட்டு பைரவி அவங்க எடுக்கிற அவளுக்கு என்ன தெரியும், அவளை ஒரு உஸ்பேத்தனா அடுத்த செகண்டே உன் மேல வந்து பாய்வா. உன் மேல எந்த ஒரு தப்பு இல்லைனால உன் மேல நான் சொல்லி என் பிரச்சனைல இருந்து அவகிட்ட எல்லாமே நான் தப்பிச்சிருவேன். அவ ஒரு ஈகோ பிடிச்சுவா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன பேசினாலும் எல்லாமே ரெக்கார்ட் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம மறுபக்கம் அந்த போனை உடச்சதும் ரெக்கார்ட் ஆயிருக்கு. இப்ப அந்த போன்ல இருந்து எறி பார்க்கலாம் கால் ஹிஸ்டரி அப்படின்னு சொல்லிட்டு சவால் விடுறா. உடனே நம்ம பைரவி போலாம். ஆனா அஞ்சலி ஒரு அடி விட்டு ஒழுங்கு மரியாதையே சொல்றேன், என் புள்ள கார்த்தி எங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி ஒரு பக்கம் வந்து கழுத்தை பிடிக்க, ஒரு பக்கம் இவங்க கழுத்தை பிடிக்க, வேற லெவல் ஒரு பக்கம் மரண மாசா போயின்னு இருக்குங்க. இதுக்கு மேல இவளால தப்பிக்க முடியாதுங்க. யாருக்கிட்டேன்னு ஒண்ணு செம்மைக்க அடி வாங்கின்னு ஒன்னு ஒப்பாரி வச்சு உட்காரதான் போறாங்க. ஏன்னா தன்வாயே தனக்கு எதிரின்னு சொல்லிட்டு பெரியவங்க சும்மாவை சொல்லுவாங்க. அஞ்சலியை பொறுத்த வரைக்கும் அதுதான் உண்மை. அஞ்சலி அவ பாட்டுக்கு அவ புருஷன் உண்டு, அவ பொழப்புண்டுன்னு சொல்லிட்டு இருந்தாவே அவளுக்கு நிறைய சொத்து வரும், வாழ்க்கை ஜம்முன்னு கும்முன்னு ஒரு பக்கம் போகணும். இதுக்கு மேல பண்ண தப்பு போனது போச்சு, வந்தது வந்துச்சு. இதுக்கு மேல நல்லவளா திருந்தி வாழுவா அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சா வாய்ப்பில்லை ராசா, வாய்ப்பில்லை. நான் யாருக்கும் அடங்கவும் மாட்டேன், அவசரவும் மாட்டேன், ஏன்னா யாராலும் எதுவும் பண்ண முடியாது அப்படின்ற நினைப்பில் தான் ஒரு பக்கம் போயின்னு இருக்காங்க. இதெல்லாம் எவ்வளவு நாளைக்கு எத்தனை நாளைக்குன்னு சொல்லிட்டு ஒன்றும் புரியலிங்க. இந்த பிரச்சனை மேலும் மேலும் வளர்ந்துக்கிட்டு போயினே தான் இருக்கு. இதுக்கு ஒரு முடிவே இல்லையா, ஒரு எண்டே இல்லையா அப்படின்ற கணக்கில் தான் ஒரு பக்கம் போயின்னு இருக்கு. சரி இப்படி ஒரு பக்கம் போயின்னு இருந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம அஞ்சலி இருக்காங்கல்ல, அவங்க இருந்தேன்னு எல்லாமே ஒரு பக்கம் முடிவுக்கு ஈஸியாக வந்துடாது. எல்லாத்துக்கும் ஒரு நேரம் ஒரு காலம்னு ஒன்று இருக்குல்ல, அதுபடி தான் எல்லாமே நடக்கும் அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் போயின்னு இருக்காங்க. இந்த பேச்சு வாய்ப்பேச்சாவே போயின்னு இருக்கு. இது என்னைக்கு கைப்பேச்சா மாறப்போகுது, என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு யாராலையும் சொல்ல முடியாது. சரி இப்படியெல்லாம் ஒரு தருணம் நடந்து இருந்தாலும் மறுபக்கம் கரெக்டாக நம்ம தாட்சாயினி இருக்காங்களா, அவங்க இருந்து எஸ்எஸ்கேவுக்கு ஃபோன் பண்ணி நீ தான் அவனை கட்டி வச்சிருக்கியா சொல்லியா சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, சூப்பரியா உன்னை முட்டாளுன்னு சொல்லிட்டு நினைச்சிருந்தியா, இன்னைக்கு தான் நீ வேற லெவலில் ஒரு தரமான செய்கை செஞ்சிருக்க. இதை வச்சு அவங்க வாழ்க்கை பூரா அவங்கள அள விடுனியா. அந்த இலக்கியா இருக்காளே அவள் சாதாரணமாக விட்டுறக்கூடாது, அவள் கதறி அழுணும், அதை நான் என் கண்ணால் பார்க்கணும், அந்த மாதிரி அவர் எதனா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வெறித்தனமாக சொல்லிருக்காங்க. யாரா இவங்க வெறி பிடிச்சின்னு இப்படி அலையிறாங்க, இவங்கெல்லாம் குடும்பமா இல்லை வேற என்னவா ஒன்றுமே புரியலைங்க. வேற லெவலில் வெறி பிடிச்சி போன குடும்பமாக ஒரு பக்கம் இருக்காங்க. இதுக்கெல்லாம் ஒரே தீர்வு, ஒரே வழி, ஒரே நேர்பார்வை தான். ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் பெல்ல தட்டி விட்டு போங்க. அப்பதான் நான் போற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக.